ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சந்தா அன்பு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ எதுக்கேன்னா, நான் வந்துட்டு நேற்றுக்கு முன்னாடி நாள் லைவ் வந்திருந்தேன். அதில் ஒருத்தவங்க வந்து தப்பாக மெசேஜ் பண்ணிட்டுருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா சொல்ல அவங்க வேறு மாதிரி தப்பாக பேசினாங்க. கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போட்டுச்சுன்னா இப்படி தான் வந்துட்டு கேவலமாக திட்டுவீங்களா? அறிவு இல்லை. என்ன தான் சொல்லி உங்கள் வீட்டிலலாம் வளர்த்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. பிடிக்கலைன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி ஆகி எதுக்கு தேவையில்லாமல் பேசணும்? சரியா? எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறவங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஜாலியாக வந்துட்டு ஒரு வீடியோஸ் பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் உங்களை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அது யாருன்னு என் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கே தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பலை. தயவுசெய்து இன்னொரு டைம் இப்படி பண்ணாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை. வெளில பொண்ணுவாங்க, அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. பட் வீட்டோட சம்மத்தோட மேரேஜ் பண்ணிக்கணும். அதுதான் நல்லது. ஓகேவா? இல்லாட்டி என்ன மாதிரி தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படணும். அது இது ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அண்ணனாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யாரும். ஏங்க லவ் மேரேஜ் பண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, வரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன? ஓகே, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் அப்பா அம்மா இது பண்ணிக்கிறாங்க. இந்த அப்பா அம்மா மனசில் இவ்வளோ கல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக வராமல் இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. பட் ரொம்ப இதாக இருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் வாடகை வீட்டில் இருந்தால் வரக்கூடாதா என்ன? சொந்த வீட்டில் இருந்தால் தான் வரணுமா? இதுக்காக மாளிகைலாம் கட்டிட்டு வாழ்ந்தால் தான் வருவாங்கன்னா அதுக்கெல்லாம் நான் தாத்தா பாட்டியும் ஆகிடுவேன். ரொம்ப கஷ்டம். ஸோ